உழவனே உலகில் முதன்மையானவன், ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோர்களுக்கும் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய இயற்கை தூவிய வணக்கங்கள். ரொம்பவுமே மகிழ்ச்சியான ஒரு பொழுதாக இதை நம்ம பார்க்கலாம். தென்னந்தோப்பு, அதில் சூரியனுடைய வெப்ப கதிர்களை வடிகட்டி உள்ளே அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மரங்கள், கூடவே நெற்றியிலிருந்து அனைவருக்கும் துளிர்த்து கொண்டிருக்கக்கூடிய வியர்வை. நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி செல்லனும் காற்று மட்டும்தான் அழகு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது மட்டும்தான் கவிதை அப்படின்றது கிடையாது. இந்த வியர்வையும் ஒரு கவிதை தான். இதுவும் நம்முடைய வாழ்வியல் தான். அதை அனுபவித்து கொண்டு இந்த திருவிழாவை நாம் மகிழ்ச்சிகரமாக கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்வது என்பது நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன். நம்ம சங்க காலம் தொட்டு எடுத்து பார்த்தாலும் சரி, சங்க இலக்கியங்களை பார்த்தீங்கன்னாலும் சரி, நிறைய திருவிழாக்கள் இருந்திருக்கு, நிறைய கொண்டாட்டங்களை நாம் ஏற்படுத்திக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு வைகையினுடைய நீர்விழா, புனலாட்டு விழா, சீவக சிந்தாமணியில் சொல்லப்பட்ட வேநீர் திருவிழா, கோதைர் விழா, நடன விழா, உணவு திருவிழா, இப்படி எக்கச்சக்கமான திருவிழாக்கள் தொடர்ந்து நம்ம பாரம்பரியமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கொண்டாடப்பட வேண்டிய, அதிகம் போற்றப்பட வேண்டிய விழா இந்த ஆற்காடு அரிசி திருவிழா என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதற்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. நீங்க உள்ள பாத்தீங்கன்னாவே தெரியுது, அவ்வளவு மக்கள் கூட்டம். உண்மையாலுமே திருவிழா அப்படின்னு சொல்றதுக்கான சரியான ஒரு இடம் என்னன்னா இதுதான். என்னன்னா எத்தனை வகையான உணவு ரகங்களை நம்ம பார்க்குறோம், எத்தனை வகையான உணவுகளை பார்க்குறோம். கூடவே எதிரில் பார்த்தீங்கன்னா அந்த ராட்டினங்கள், குழந்தைகள்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா விளாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல குழந்தைகள் தெருக்களில் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்த காலம் மாறி இப்போ செல்போன்லையும் லேப்டாப்லையும் குத்துச்சண்டையை விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய சூழல் தான். ஸோ அதை மாற்றி அழகா அவங்க அந்த நிகழ்ச்சிகளில், அந்த விளையாட்டுகளில் பங்கேற்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் அந்த சிறுவயது நினைவுகள் எனக்கு தூண்டப்படுது. இந்த கடைகளை பற்றி பேசும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். காலையில் பசியோட வந்தோம். நானும் நண்பர் அக்ரிசக்தி செல்வமுரளி அவர்களும் பயணம் பண்ணிட்டு வரும்போது வெளியில சாப்பிட வேணாம், அங்க போய் அங்க இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கலான்றதுக்காக வந்த உடனே சீரக சம்பா கஞ்சி, அதை தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் 10. ஆத்தூர் கிச்சடி சம்பாங்களா, சீரக சம்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஆத்தூர் கிச்சடி சம்பாவோட அந்த மாங்காய் 10 சுவைக்கும் போது கேட்கறதுக்கே நாவல எச்சில் ஊறுது இல்லை. அந்த பசியோட சாப்பிடும் பொழுது அவ்வளவு சுவையாக இருந்தது. கண்டிப்பா இப்படியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நோய் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது.